friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரவா லட்டு தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமான ரெசிபி. இதை யூசுவலா பண்டிகை காலத்துல பண்ணுவாங்க. இது ரொம்பவே டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் காய்ச்சின நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீட்டிலேயே எப்படி நெய் காய்க்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 1 மினிட் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரிலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கோங்க. இதே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா பஃப் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசி வரைக்கும் ஃப்ளேமை லோலேயே வச்சுக்கோங்க. அப்புறமா இது கூட 3/4 கப் அளவுக்கு ஜீனியும் 3 ஏலக்காவையும் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து பொடிச்சிக்கலாம். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை லைட்டாக ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறாதீங்க, லைட்டாக மட்டும் ஆறுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் லைட்டாக ஆறி ரெடியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இப்போ நமக்கு சுவையான ரவா லட்டு ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு 10 நாள் வரைக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்டான கிறிஸ்மஸ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ரவா லட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.